பழிவாங்கும் ஆசையில் இதயம் கனத்தது. டாக்டர் ஸ்மித் மருத்துவமனை தாழ்வாரங்களில் நடந்து செல்லும்போது கிருமிநாசினியின் வாசனை காற்றில் நிறைந்திருந்தது. அவர் தனது சக ஊழியர்களில் ஒருவரான டாக்டர் ஜான்சனால் அநீதி இழைக்கப்பட்டார். அவர் தனது ஆராய்ச்சியை நாசப்படுத்தி தனக்கான வரவுகளை திருடினார். டாக்டர் ஸ்மித் கோபமாக இருந்தார், ஆனால் அவர் தனது நேரத்தை ஏலம் எடுத்தார். வேலைநிறுத்தத்திற்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். டாக்டர் ஜான்சன் கடுமையான நோயிலிருந்து மீண்டு மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த அந்த தருணம் இறுதியாக வந்துவிட்டது. டாக்டர் ஸ்மித் டாக்டர் ஜான்சனை கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய நண்பராகவும் சக ஊழியராகவும் நடித்து அவரை பழிவாங்க திட்டமிட்டார். அவர் டாக்டர் ஜான்சனின் மருந்தை செலுத்தி வந்தார். மெதுவாக அவருக்கு மரணமடையும் அளவு மார்பின் மூலம் விஷம் கொடுத்தார். டாக்டர் ஜான்சன் கடுமையான வலியால் புகார் செய்தார். மேலும் டாக்டர் ஸ்மித் அவர் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் வரை அவருக்கு மேலும் மேலும் மருந்துகளை கொடுத்து கடமைப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தார். டாக்டர் ஸ்மித் டாக்டர் ஜான்சனின் படுக்கைக்கு மேல் நின்றபோது அவர் ஒரு திருப்தி உணர்வை உணர்ந்தார். அவர் இறுதியாக பழிவாங்கினார். டாக்டர் ஜான்சன் விரைவில் இறந்து விடுவார். ஆனால் அவர் டாக்டர் ஜான்சனின் கண்களை பார்த்தபோது அவர் தனது இரத்தத்தை குளிர்விக்கச் செய்த ஒன்றைக் கண்டார். டாக்டர் ஜான்சன் தான் நினைத்த மாதிரி இல்லை. டாக்டர் ஸ்மித் தன் சொந்த மகளின் உயிரைக் காப்பாற்றக்கூடிய ஒரே நபரைக் கொன்றார்.